யூடியூபர்களுக்கு இது போதாத காலம் தான் போல. ஏற்கனவே நாகை மீனவன் யூடியூப் சேனல் போதைப் பொருள் வழக்கில் சிக்கி அவர் தலைமறையாக இருந்தார். தற்போது தமிழில் யூடியூப் சேனல் நடத்துவர்கள் இவரை மாதிரி ஆகணும், ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி இவர் ஒரு முன்னுதாரணமாக வச்சு வீடியோ போடக்கூடிய சேனல். நிறைய நபர்கள் இந்த சேனலில் பார்த்து சேனல் தொடங்கினாங்க. நான் கூட இவரோட பேட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் யூடியூப்ல நம்மளும் சாதிக்கணுங்க எண்ணம் எனக்கு கூட வந்தது. அந்த சேனல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி. இதோட ஓனர் வந்து கோபிநாத் அப்படிங்கிற ஒரு இளைஞர். இவரை சொன்னா கூட அதிகமான பேருக்கு வந்து தெரியாது. டாடி ஆறுமுகம் அப்படின்னு சொன்னாலும் தெரியும். தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கன் ஒரு பகுதியை சேர்ந்த 60 வயசு முதியவர் ஆறுமுகம். இவரோட கிராமத்து பின்னணியுடன் கூடிய அசைவ உணவு சமையலை சமைச்சு அதை சாப்பிட்டு காட்டி உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்களை வச்சிருக்காரு. 40 லட்சம் சந்தாதாரர்கள் இந்த சேனலுக்கு இருக்குது. சாதாரணமாக பெயிண்ட் அடிக்க போய்கிட்டு இருந்த ஆறுமுகம் அப்படிங்கிற முதியவரை சமையல் வீடியோ போடுவதற்கு கூட்டு வந்து வீடியோவா எடுத்து யூடியூப்ல அப்லோடு செஞ்சது அவரோட மகன் கோபிநாத் அப்படிங்கிற இளைஞர். கோபிநாத் பேரை சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது. டாடி ஆறுமுகம் அப்படின்னா தான் எல்லாத்துக்குமே தெரியும். யூடியூப் சேனல் மட்டும் இல்ல, மதுரை பாண்டிச்சேரி பகுதிகளில் ஹோட்டல் ஆரம்பிச்சு டாப் கியர்ல போய்கிட்டு இருந்த ஆறுமுகத்துக்கு தான் இப்ப பிரச்சனை. ஏன்னா மகனுக்கு ஒரு பிரச்சனைனா அது தந்தைக்கும் தானே. சரி, பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு புதுச்சேரி பகுதியில் 3 ஹோட்டல் இருக்குது. அங்கிருந்து அதோட நிர்வாகத்தை கவனிச்சுட்டு வராரு கோபிநாத். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பப்புடன் கூட்டிய ஒரு பார், அங்கே வந்து மதுக்கூடம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மதுக்கூடத்தில் மது அருந்துறதுக்கு கோபிநாத் தன்னோட 2 நண்பரோட போயிருக்காரு. 2 சுற்று உள்ள போனோடனே தன்னை வந்து பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் நினைச்சுட்டு கோபிநாத் அங்க இருக்க சப்ளையர்கிட்ட தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 11 மணிக்கு அப்புறமும் மது கேட்டு பிரச்சனை பண்ணியிருக்காரு. தர மறுத்தவுடன் மது பாட்டில உடைச்சி சப்ளை செய்யக்கூடிய நபர்களை வந்து அடிக்கிறதுக்கு போயிருக்காரு. கண்ணாடி, டேபிள், சேரு எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. விஷயம் போலீஸுக்கு போயிருக்கு. போலீஸ் வந்ததுக்கு அப்புறமும் அவங்க கிட்டையும் அநாகரிகமா நடந்துகிட்டு இருக்காரு கோபிநாத். நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற ரீதியிலே அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. போலீஸ் கூடயும் தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. போலீஸ் வந்து சமாதானம் பண்ணி அவங்கள விலைக்கு போய் சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி அந்த பார் உரிமையாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது கோபிநாத்தை போலீஸார் தேடிட்டு வராங்க. இதுதாங்க சம்பவம். மிகவும் அடிமட்ட நிலையில இருந்து யூடியூப் மூலம் சம்பாதித்து இன்னைக்கு வந்து பிரபலமா இருக்காரு. இவங்களுக்குன்னு தனியா பேஷன் சேனல் வேற யூடியூப்ல ரன் ஆகிட்டு இருக்கு. வருடத்திற்கு கோடிக்கணக்கில் வருமானம் கொட்டுது. ஒழுக்கம் இல்லாத நபர்கள் வந்து எவ்வளவு பணம் புகழ் சம்பாதிச்சாலும் அது நிலைக்காது. பணம் புகழ் அளவுக்கு அதிகமானால் அறிவு அதல பாதாளுக்கு போயிடும் சொல்லி சொல்லுவாங்க. இதனை வந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சேர்ந்த பேரா ஒரு இரவுல கெடுத்துக்கிட்டாரு கோபிநாத். எல்லாமே லைவா வீடியோக்களே எடுத்து சோசியல் மீடியாவில் பரப்பிட்டாங்க. அவங்க தகராறு பண்ற விஷயத்தை எல்லாத்தையுமே குடியை கெடுக்கும் அப்படிங்கிறது இவர் விஷயத்துல சரியா போயிடுது. ஏற்கனவே மதுரையில ஹோட்டல் ஆரம்பிச்சு காலேஜ் கோர்ஸ் பக்கத்துல கிளையை மூடிட்டாங்க. வீடியோவில் பார்ப்பது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்பி ஹோட்டல்ல சுவை வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்பி போனவங்களுக்கு ஏமாற்றம் தான் முடிஞ்சுது. நிழல் நிஜமாகாது அப்படிங்கிறதுக்கு இணங்க சாப்பாடு சுவை விலை பற்றி ஏற்கனவே விமர்சனங்கள் வந்து நிறைய ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்து இந்த சேனல் டாடி ஆறுமுகம் அவர் மகன் பத்தியும் இப்போ புதிதா புகார்கள் வந்து கிளம்பிக்கிட்டே இருக்குது. இந்த நிலையில சமூக வலைத்தளங்கள்ல வேறு விதமாகவும் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிரபலமான நபர் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணாங்கன்னா அது வந்து தாறுமாறா கிழிச்சு எடுத்துருவாங்க. அது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். சினிமா பிரகடனங்கள்ல இருந்து அரசியல்வாதி வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரே ரூல்ஸ் தான். யூடியூப் வந்து அதில் விதிவிலக்கு கிடையாது. திடீர்னு உயர்ந்து நிலை தடுமாறவர்களுக்கு இந்த சம்பவம் வந்து ஒரு பாடம். போதையும் புகழ்ச்சியும் தலைக்கு ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நண்டு கொடுத்தால் போதையும் புகழ்ச்சியும் தலைக்கேறி விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நண்டு கொடுத்தால் வலையில தங்காதுன்னு சொல்லுவாங்க. பெரியவர்கள் சொல்லுவாங்க அது மாதிரி போதையும் புகழ்ச்சியும் தலைக்கு ஏறிக்கூடாது, போதையும் புகழ்ச்சியும் தலைக்கேறி விடக்கூடாது, நண்டு கொளுத்தால் வலையில் தங்காது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உண்மையும் ஆகிட்டு. இந்த செய்தியை பார்த்த போது எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, நல்லா இருந்த டாடியும் நாசமா போன கோபியும் அப்படின்னு தான் என்ன தோணுது. ஆண்டவன் தான் இவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து காக்க வேண்டும். ஏன்னா ஒரு பிரபலமானவர் எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா இருக்க வேண்டியவங்க. இவங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி நிறைய பேர் யூடியூப்ல இறங்கியிருக்காங்க. இவங்க இந்த பிரச்சனையில இருந்து வெகு விரைவில் மீண்டு வரணும் அப்படிங்கிறது இறைவனை பிரார்த்திக்கிறேன்.
இது மாதிரி நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோக்கள் போடணும், எது சம்மந்தமாக நம்ம பேசணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றி நம்ம பேசலாம். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலட்டா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.